வாழ்க வளமுடன். நாஞ்சில் பிரேமா சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் வந்து ரோஸ் மில்க் செய்து காட்டுறேன். நான் பாலை காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு அதிலிருந்து 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். நம்ம தேவையான அளவு சுகர் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இது ரோஸ் மில்க் எசன்ஸு. தேவையான அளவு விட்டுக்கலாம். நான் சப்ஜா விதையை 1 ஸ்பூன் எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அது ஒரு அரை மணி நேரம் ஆன பிறகு நல்லா இப்படி பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், நமக்கு தேவைக்கு எடுத்துக்கலாம். நான் ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.